ஆனால் வசந்த் அண்ட் கோ போகலான்னு நினச்சேன். வண்டி இப்படி திரும்பி பர்மிளா அண்ட் கோவுக்கு வந்துட்டேன் நான். பரிமளா அண்ட் கோ கிடையாது, வசந்த் அண்ட் கோ கிடையாது, பரிமளா அண்ட் கோ கோகேன். நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. படம் பூரா நல்லா இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் கனெக்ட் ஆகலை, ஆவரேஜாக தான் தோணுச்சு. நிறைய இடத்துல சிரிப்பு வரல, கொஞ்சம் டார்க் காமெடியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது. பட் ஓகே தான். பரிமளான் கோ இப்போ தான் படம் பார்த்து வெளியில் வரேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல கலகலன்னு இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் என்ன நடக்குன்றதை ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்ததுங்கண்ணா. நல்லா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிலாக்ஸ் தானே, எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலிஸ் வந்து குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். சாண்டி மாஸ்டர் நல்லா பண்ணியிருந்தாரு, காமெடியாக இருந்துச்சு, ஃபேமிலியான மூவி நல்லா இருந்துச்சு. ஜெயராம் சார் இவங்க காம்பினேஷன் வந்து நார்மலாகவே வேறு லெவலு. இதில் வந்து ஊர்வசி மேம் வந்து நின்னாலே போதும் சார், அவங்க பார்வைக்கே நம்ம 120 ரூபா கொடுத்துட்டு போயினே இருந்தலாம் கண்ணை முடியணும். காமெடியோட ஒரு படம் கொடுக்குறவர் தான் இயக்குனர் பசங்க பாண்டியராஜ் அவர்கள். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்னா அதை சொல்லவே வேணாம், அடிச்சு நொறுக்கிடுவார். இன்றைக்கி காலகட்டத்துக்கு இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, காமெடியோடு கலந்து ஒரு போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறத அதில் படத்தில் சொல்லியிருக்காரு. சீரியஸான விஷயத்த கூட அவங்க அப்படியே வந்து சாதுவாக ஆன் பண்ணுற மாதிரி ஒரு காமெடியாகவே கொண்டு போகிற மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. நிறைய பேர் 20 படம் பண்ணிட்டாங்க, 30 படம் பண்ணிட்டாங்க, 50 படம் பண்ணிட்டாங்கன்னு. இவ்வளோ நாள் இவங்க படத்தை பார்க்காம நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேனே. அந்த இவங்க ஆக்டிங்க்கு இந்த படம் வந்து இனிமேல் தான் இவங்க மேலே ரசிக்க தோணுது. அவங்க ஆக்டிங் எப்பயும் போல் சூப்பராகவே இருக்குது. அவங்களோட காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படம். எல்லாம் சொல்கிறாங்க, ரிவ்யூ கொடுத்துக்கிறாங்க, ஊர்வசி அம்மா அப்படின்னு நல்லா நடிச்சுக்கிறாங்க. அதுதான் 5 மார்க் அவங்களுக்கு. பாக்கி இன்னொரு 5 மார்க் யார் கொடுக்குறது? நான் கொடுக்குறேன். சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் சார் இது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மக்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும். அது செகண்ட் ஹாப்பில் வந்து இன்றைக்கி போதை கலாச்சாரத்தினால நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட இளைஞர்கள் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகிறாங்கன்றத நம்ம இன்றைக்கி வந்து மீடியாவிலையும் பேப்பர்லையும் எல்லா இடங்களையும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். அதை வந்து ஆணி வேற அதை வந்து மொத்தத்தையும் அறுத்து எடுக்கணும் அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப அழகாக யதார்த்தமாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாக ஒன்றும் கனெக்ட் ஆகலை, பட் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. ஆனால் ஸ்க்ரீனில் ஜெயராம் சாரும் ஊர்வசி மாமும் சேர்ந்து பார்க்கும்போது அது நல்லாவே இருந்தது. அவர் எல்லா வயசும் ஆக்ட் பண்ணுறவருங்க. அவருக்கு வந்துட்டு காமெடியெலாம் அவர் புதுசு இல்லை. பட் சவரக்கத்தி முன்னாடி பண்ண டார்க் ஹியூமருக்கு அப்புறம் இப்படி பண்ணுறாரு. பட் எங்களுக்கு சந்தோஷம், அட்லீஸ்ட் அவர் வேறு ஒரு இதில் எல்லாமே ஒரு மாதிரி காமிச்சிட்டு இதில் ஒரு போலீஸ் கேரக்டரை காமிக்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ அவர் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியும். ரொம்ப சீரியஸாகவும் காமிச்சிடாமல், ரொம்ப காமெடியாகவும் காமிச்சிடாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ரெண்டுத்துலையுமே பயங்கரமாக ஸ்கோர் பண்ண வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு நல்ல கருத்து இருக்குங்க. பட் ஆனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக அந்த கருத்து இப்போ யூஸ்வலாகவே ட்ரக்ஸு அதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னாலே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வல்கராவோ ரொம்ப இதாகவோ தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இது ரொம்ப ஃபேமிலிக்காக ரொம்ப சப்டிலாக ரொம்ப வந்து பெரிய வைலன்ஸ் எல்லாம் இல்லாமல் எல்லாருமே குழந்தைங்களோட வந்து பார்க்குற மாதிரி நல்லா எடுத்துருந்தாங்கண்ணா. சாண்டி ரொம்ப கலக்கிட்டா போல படத்தை. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரவுடிசமாகவும் நடித்தார், ஜாலியாகவும் நடித்தார். ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார் சாண்டி. ஒரு டான்ஸு, ஒரு பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப அழகாக அந்த ஒரு பாட்டு தான் ரொம்ப ஜாலியாக எடுத்துன்னு போனார். ரவுடிசம் மாதிரி கேரக்டரு, ஒரு பொண்ணை த்ரெட்டன் பண்ணுறது, ஒரு ரேக்கிங் பண்ணுறதுலாம் ஒரு லோக்கல் ஏரியாவில் எப்படி நடக்குமோ அவ்வளோ அழகாக அதே மாதிரி பண்ணது தான் இந்த படத்தோட சக்ஸஸாக பார்க்குறேன். இன்ட்ரோலுக்கு மேலே அரசாங்கத்துக்கு கொடுக்குற 5 மார்க்கு அதுதாங்க கொக்கெயின். வேரோட அடிக்கிறதுக்கு மிக்ஸ்கெயின் கம்பேக், தமிழ்நாடு போலீஸுக்கு கம்பேக், அதுதான் அவர் களை எடுக்கிறாரு. அவர் போலீஸில் காமெடிலாம் பண்ணல, அவர் ஒரிஜினல் கேரக்டரை போலீஸாகவே இறக்கிட்டுருக்குறாங்க. அவங்க உதாரணம், ஒரு ஹீரோ இது சாப்பிட்டுட்டு இருப்பான், போயிட்டு அவனை என்கொயரி பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து புடிங்கி சாப்பிட்றது. இவர் ஒரு பஜ்ஜி சாப்பிட்ருப்பாரு, விசாரணைக்கு கூப்பிட்றாங்கிட்ட ஏய் சாப்பிட்றா, சாப்பிட்லாம் செருப்பால் அடி பண்ணுறது. இந்த சாப்பிட்ற விஷயத்த அந்த ஒரு ஆக்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. யதார்த்தமான அவர் என்ன ஓத்தமால தான் பேசலாம், மற்றபடி அவரோட எல்லாமே அப்படியே இறக்கிட்டு இருக்காங்க. அவரோட உண்மையான ரோல், அந்த ட்ரூ சோல்னு ஒன்று இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருந்தது. மிஸ்கினாக வாழ விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லலாம். சாண்டி அண்ணா இந்த வருஷத்துக்கான சிறந்த வில்லனுக்கான அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் 100%. மிஸ்கின் சார் வந்து இந்த படத்தில் வாழ்கிறார் சார். படுக்கிறாரு, எழுந்துக்கிறாரு, சாப்பிட்றாரு, படுக்கிறாரு, எழுந்துக்கிறாரு, சாப்பிட்றாரு. இதான் மிஸ்கின் சார். போதை கலாச்சாரத்தை நீங்கள் ஒழிக்கணும்னா காவல்துறைக்கு வந்து நீங்கள் ஃபுல் பவர் கொடுத்தாதான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சாத்தியக்கூறு. இது படமாக பார்க்கக்கூடாது, வாழ்க்கைக்கு தேவையான படம். ஏன்னா பிள்ளைகள் தான் பெற்றவங்களுக்கு பெரிய சொத்து. அந்த பிள்ளைகள் வந்து தடமாறி போயிடக்கூடாது அப்படின்றத வந்து அவர் பாண்டியராஜன் அவர்கள் வந்து அவருடைய முந்தைய படங்கள் அதோடைய பாதிப்பு இல்லாமல், அதோட கலர் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக பண்ணியிருக்காருங்க. பரிமளான் கோ இயக்குனர் பசங்க பாண்டியராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய அவார்டு கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா இன்றைக்கி போதை கலாச்சாரம் தான் வந்து ரொம்ப இளைஞர்களை ரொம்ப சீரழிக்குது. சிஎம் ஸ்டெப் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க.
6 மணி 5 மணி அதிகாலை 8 மணி நைட்டு 2 மணிக்கெல்லாம் பிராந்தியெல்லாம் கிடச்ச காலகட்டங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இப்போ சுத்தமாக பப்ளிக் எங்கெங்கே இருக்குது, ஸ்கூல் எங்கே இருக்கோ எல்லா பக்கம் ஒயின் ஷாப்லாம் தூக்குறாங்க. சிஎம்க்கு இந்த இடத்துல நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோ மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, போதை கலாச்சாரத்தை நாங்கள் ஒழிக்கணும் அப்படின்னு. யாரை கல்யாணம் பண்ணணும், யாரை லவ் பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப நீட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது அப்படி கிடையாது அப்படின்றத அவர் நீட்டாக சொல்லியிருக்காரு. படம் நல்லா இருக்கு சார், படம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாண்டி வைஸ்மே நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் ஓவராலாக ஸ்டோரி கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். படத்தை வந்து எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஒரு கருத்து இருக்குது அதில். சிரிப்போட சிந்தனையோடு நீங்கள் வெளியே போகலாம். பர்மிளா அண்ட் கோ நல்லா இருந்திருக்கு. வெரி குட் ஃபிலிம். ஆல் ஆஃப் யூ ஷுட் கம் அண்ட் வாட்ச் அஸ் ஃபேமிலி. வெரி எக்ஸலண்ட் ஃபிலிம். ஒரு படத்தை லேக் இல்லாமல் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். போர் அடிக்கல. ஸ்டார்டிங் டு எண்டு நம்மளுக்கு போர் அடிக்காமல் அவங்க சொல்ல வந்ததை சொல்லியிருக்காங்க. போகலாண்ணா, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஃபேமிலி கதையை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபேமிலிங்க நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லணும்.